இந்த பிராணாயாமத்துக்கு ஒன்றும் வேண்டாம். திருப்புகழில் ஒரே ஒரு சந்த பாடல், ஒரே ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து ஒரு முறை படித்தோம்னா பிராணாயாமம் அரை மணி நேரம் பண்ண பலன். விளையாட்டுக்கு சொல்லலை. 128 தடவை மூச்சு விடுற இடத்துல 16 தடவை தான் இந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது மூச்சு விடணும். இதுதான் பிராணாயாம கணக்கு. 128 தடவை மூச்சு விடுற நேரத்தில் 16 தடவை. இதை நீங்கள் கணக்கு பண்ணி மூச்சு விடலாம் வேண்டாம். இந்த சந்த பாடலை இப்படி பாடினால் 16 தடவை. கூடுதல் குறைச்சல் ஆச்சுன்னா திருப்பி பாட்டை முதல்ல இருந்து வாய்ப்பாடு மாதிரி படிக்கணும். அந்த சந்த பாடல் பாருங்க. முத்தை தருமத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருபரயன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருபுரு 30 தமரருமடி பேணி 10 தலைதத்தை கணைதொடுவற்றை கிரிமற்றை பொறுதொருபட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரிதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் துக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடகையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தை புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றட நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவுத்து புறவல பெருமாளே. 8 தடவை மூச்சு எடுத்தேன், 8 தடவை விட்டேன், 16 தான். ஆனால் 128 தடவை இந்த நேரத்தில் நம்ம மூச்சு விடுறோம். எங்கேயுமே நீங்க தடுமாற முடியாது. ஏன்னா சங்கிலி போல இந்த பாட்டினுடைய சொற்கள் அமைந்திருக்கும். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரு சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என ஓதும். அறவரி. ஒரு வரி இல்ல, எத்தனை வரி? அறவரி. மொத்தம் 128 சொற்கள். ஒரு வரிக்கு 32 சொல் வச்சு பாடியிருக்கார். அரை வரிக்கு 16 சொற்கள். எப்படி பாருங்க, தமிழ்ல இருக்குது.